இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். வளர்ப்பு நாய் ராக்கி உயிரிழந்த விவகாரம். தன்னார்வலர் ஷா இடாம் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். கில்லான் மாநகராட்சி கழக தன்னார்வலர் ஒருவர் கடந்த மாதம் தெருநாய்களை பிடிக்கும் நடவடிக்கையின் போது ராக்கி என்ற வளர்ப்பு நாயை கயிற்றால் கழுத்தை நெரித்து துன்புறுத்தியதாக கில்லான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் ஷா இடாம் நூர் ஹைக்கால் ஷஹரும் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். கடந்த ஜூலை 29 பாட்கில்லானில் உள்ள தமன்தலோ கடோங் இண்டா பகுதியில் நாயை கயிற்றால் நெரித்து தேவையற்ற வலி மற்றும் துன்பத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. விலங்குகள் நல சட்ட பிரிவு 29(1)E இன் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20,000 முதல் 1,00,000 ரிங்கெட் வரை அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இவ்வழக்கை விசாரணை செய்த நீதிபதி முஜீப் சரோஜி ஒருவரின் உத்தரவாதத்துடன் ஷா இடாமுக்கு 6,000 ரிங்கெட் பிணை வழங்கியதுடன் வழக்கு முடிவடையும் வரை மாதந்தோறும் கால்நடை சேவைகள் துறையில் ஆஜராகவும் உத்தரவிட்டார். இந்நிலையில் ஷா இடாமின் வழக்கறிஞர் முகமது ரஃபீக் ரஷீத் அலி பிணை தொகை மிக அதிகமாக இருக்கக்கூடாது என்று தாங்கள் வாதிட்டதாகவும் அவரது கடப்பிதழை பறிமுதல் செய்வது மிகவும் நியாயமற்றது என்றும் தெரிவித்துள்ளார். Pihak pendakwaan telah menawarkan jaminan sebanyak RM20,000 dengan seorang penjamin dan syarat tambahan untuk pasport Shah disimpan sementara pelupusan kes dan juga syarat tambahan satu lagi untuk Shah melaporkan diri dia sebulan sekali ke Jabatan Veterina. Kita telah pun bantah jaminan tersebut. Kita menyatakan kepada Tuan Hakim yang bijaksana dan terpelajar bahawa RM20,000 adalah satu jenis hukuman, bukan untuk menjamin kehadiran. 29 dalam kurungan 1 dalam kurungan E Akta Kebajikan Haiwan Akta 772 kalau didapati bersalah boleh kena denda RM20,000. So tidak adil kalau sekiranya dikenakan jaminan yang tinggi kerana seperti mana semua tahu konsep dan falsafah undang-undangnya adalah seseorang itu didapati hanya boleh dikatakan bersalah kalau didapati bersalah. Setakat ini belum dibicarakan. So the presumption of innocence itu masih wujud. இந்நிலையில் இவ்வழக்கு மேலாண்மையானது அக்டோபர் 8 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இவ்வழக்கின் குற்றப்பத்திரிகையில் கடந்த ஜூலை 29 மேற்கொள்ளப்பட்ட அமலாக்க நடவடிக்கையின் போது ராக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் நாயின் உரிமையாளர்கள் அதிகாரிகளிடம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக கில்லான் மாநகராட்சி கழகம் தெரிவித்துள்ளதுடன் நாயை விடுவிக்காவிட்டால் தன்னை தானே காயப்படுத்திக் கொள்வதாக அவர் மிரட்டியதாகவும் கூறப்பட்டுள்ளது. வளர்ப்பு நாய் ராக்கியை கொடூரமாக நடத்தியதாக அதன் உரிமையாளரான எஸ் ரோகிணி தேவி மீது கில்லான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிபதி முஜீப் சரோஜி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது ரோஹிணி தேவி தான் குற்றவாளி அல்ல என்று மறுத்து விசாரணையை எதிர்கொண்டார். கடந்த ஜூலை 29 தமன் தெலோ கடோங் இண்டா பாட்கிளாங் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன்பு ராக்கியின் கழுத்தில் கயிறு வளையம் இருந்த நிலையில் அதனை தேவையற்ற முறையில் இழுத்து விலங்கிற்கு தேவையற்ற வலி மற்றும் துன்பத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விலங்குகள் நல சட்டம் 2015 பிரிவு 29(1)E இன் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20,000 முதல் 1,00,000 வரை அபராதம், அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். ஜொஹூர் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் வெற்றியை வைத்து பரிசான் நேஷனல் கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் மெத்தனமாக இருக்கக்கூடாது என அதன் தலைவர் அஹ்மத் ஜஹீர் ஹமிடி எச்சரித்துள்ளார். மாநில தேர்தல் முடிவுகள் பொது தேர்தலிலும் தொடரும் என உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாக்காளர்கள் இனி எந்த கட்சிக்கும் நிரந்தர ஆதரவு வழங்குவார்கள் என எதிர்பார்க்க முடியாது என்று கூறிய ஜஹீர், வேட்பாளர்கள், அரசாங்கத்தின் செயல்பாடு, உள்ளூர் பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார நிலை ஆகியவை வாக்காளர்களின் முடிவை தீர்மானிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள், மலாய், சீன மற்றும் இந்திய வாக்காளர்கள் மீண்டும் பரிசானுக்கு ஆதரவளிப்பதாக அவசரமாக கருதக்கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.
மேலும் பரிசான் மீதான நம்பிக்கையை மக்கள் எந்த நேரத்திலும் திரும்ப பெறலாம் என்று குறிப்பிட்ட ஜஹீட், ஜொஹூர் மற்றும் நெக்ரி செம்பிலான் வெற்றியின் வேகத்தை மட்டும் தக்க வைப்பதை விட அதன் பின்னணியை பரிசான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் விவரித்துள்ளார். இதன் மூலம் அடுத்த பொது தேர்தலில் கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க முடியும் என்றும் ஜஹீட் வலியுறுத்தியுள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் மற்றும் நாட்டிலுள்ள அனைத்துலக நுழைவாயில்களின் பாதுகாப்பை வலுப்படுத்த 17 பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சுகளின் கூட்டு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அமல்படுத்தப்பட உள்ள 6 முக்கிய நடவடிக்கைகளில் அதிக ஆபத்து கொண்ட விமானங்கள், பயணிகள், விமான பணியாளர்கள் மற்றும் பயண பொதிகைகளுக்கு ஆபத்து அடிப்படையிலான தீவிர சோதனை நடத்தப்படுவதும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமானிகள், விமான பணியாளர்களுக்கு வேலைக்கு முன் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் மற்றும் திடீர் போதைப் பொருள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. விமான நிலையத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு பகுதிகளுக்குள் நுழையும் விமான ஊழியர்கள், விமான நிறுவன பணியாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்டோருக்கான மின்னணு பாதுகாப்பு சோதனை மற்றும் அனுமதி கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தை முன்னோடி மையமாக கொண்டு செயல்படுத்தப்படும் இந்த 17 அம்ச திட்டம் பின்னர் அச்சுறுத்தல் நிலைக்கு ஏற்ப நாடு முழுவதும் உள்ள அனைத்துலக நுழைவாயில்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு பயணிகளின் உரிமைகள், தரவு பாதுகாப்பு மற்றும் விமானத்துறையின் நலன்களும் கருத்தில் கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜொஹூரில் தேசிய கொடியும் மாநில கொடியும் தலைகீழாக பறக்கவிடப்பட்ட சம்பவங்கள் வைரலானதை தொடர்ந்து பள்ளிகள், அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் தனியார் வளாகங்கள் கொடிகளை முறையாக காட்சிப்படுத்த வேண்டும் என ஜொஹூர் மாநில அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. தேசிய மாத கொண்டாட்டங்களின் போது நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தும் வகையில் கொடிகளை ஏற்றுமாறு வலியுறுத்திய ஜொஹூர் மாநில கல்வி மற்றும் தகவல் குழு தலைவர் டாக்டர் முகமது நக்கீப் முகமது கசாலி அவற்றை உரிய நடைமுறைகளின்படி மரியாதையுடன் காட்சிப்படுத்துவதும் அனைவரின் பொறுப்பு என்று வலியுறுத்தியுள்ளார். ஜொஹூரில் தலைகீழாக கொடிகள் பறக்கவிடப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கொடியை தலைகீழாக பறக்கவிட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த 3 நாட்களில் மட்டும் கூலாய் மற்றும் இஸ்கண்டார் புத்திரியில் உள்ள தெற்கு தொழில்துறை மற்றும் தளவாட குழுமத்தில் 2 தொழிற்சாலைகளின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. குவாலத்ரங்கானுவில் போலியான இணையவழி பகுதி நேர வேலை வாய்ப்பை நம்பிய 36 வயது இல்லத்தரசி ஒருவர் 38,505 ரிங்கிட்டை இழந்துள்ளார். டிக்டாக் நிறுவன பிரதிநிதி என தன்னை கூறிக்கொண்ட நபர் ஒருவர் தொலைபேசி மூலம் அவரை தொடர்பு கொண்டதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்பெண்ணை தொடர்பு கொண்ட சந்தேக நபர் பொருட்களை பெற்று பரிசீலனை செய்வதற்காக வாட்ஸ்அப் குழுவில் சேர முகவரியை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அதன்படி பொருட்களை பெற்று அவற்றை மதிப்பாய்வு செய்த பெண்ணுக்கு 3 ரிங்கிட் கமிஷனாக வழங்கப்பட்டது. இதனையடுத்து அதிக கமிஷன் கிடைக்கும் புதிய பணிகளை சந்தேக நபர் வழங்கியுள்ளார். கூடுதல் வருமானம் ஈட்டும் நோக்கில் அந்த பெண் சமூக ஊடகங்களில் பொருட்களை மதிப்பாய்வு செய்வது உள்ளிட்ட பல பணிகளை செய்துள்ளார். பின்னர் லாப தொகையை பெறுவதற்கான நிர்வாக செலவு என கூறி குறிப்பிட்ட தொகையை செலுத்துமாறு சந்தேக நபர் வலியுறுத்தியுள்ளார். இதனை நம்பி பணம் செலுத்திய நிலையில் மொத்தம் 38,505 ரிங்கிட்டை அவர் இழந்ததாக கோலாலத்ரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்துள்ளார். முலாக்கா மாநிலம் பெம்பான் கம்போங் அயர்பானாஸ் பகுதியில் கார் மீது மரம் விழுந்தது. அதில் பயணித்த 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். 24வது கிலோமீட்டர் பகுதியில் இரவு 9:46 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தின் போது காரில் இருந்த அனைவரும் காயமின்றி இருந்ததுடன் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பே பொதுமக்கள் அவர்களை பத்திரமாக மீட்டனர். இச்சம்பவம் தொடர்பான அவசர அழைப்பு கிடைத்ததும் ஜாசின் பஸ்தாரி தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்களது வீட்டுக்கு செல்லும் சந்திப்பில் நுழைய முயன்ற போது மரம் கார் மீது விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஜாசின் பெஸ்தாரி மற்றும் ஜாசின் தீயணைப்பு நிலைய வீரர்கள் இணைந்து மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மீட்பு பணி இரவு 11:01 மணியளவில் நிறைவடைந்தது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து